ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆபேல். வெல்கம் டு வைசன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? புதுசாக சேனல் பார்க்குற எல்லாருக்கும் என்னோட ஹாய். இன்றைக்கி நம்ம ட்ராவல் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ எர்ணாகுளம் மாவட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர்லாவுக்கு தான் போகிறோம். காலையில் ஒரு 6:30 மணி, நல்ல குளிர் எடுக்குது. இங்கே பாருங்கள், எங்களோட சைட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கா. மணிமலையார் அந்த ஆற்றுல தான் நாங்கள் நிற்கிறோம். நானும் என் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கிறோம். என் ஃப்ரெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஹாய் ஹாய் ஹாய். பேர் ஸ்ரீஜித். என்னோடய ஃப்ரெண்டு பேர் ஸ்ரீஜித். இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு கோவளம் பீச்சுக்கு நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக போயிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நல்ல குளிர் எடுக்குது, செம்மையாக இருக்குது. இந்த ஆற்றை பார்த்த உடனே உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கேன். வண்டர்லாவோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். பஸ் எல்லாம் இங்கே தான் நிற்கும். இங்கேருந்து நம்ம நேராக நம்ம வண்டியில் வந்தோம் அப்படின்னா நம்ம நேராக உள்ளே போயிடலாம். பஸ்ஸில் வந்து இறங்குறவங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் உள்ளே கொண்டு போவாங்க. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு டிஷர்ட்டு எல்லாமே வாங்குறதுக்கு கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து வண்டர்லாவோட ஒரு லோகோ இருக்குது. இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறோம். இங்கேருந்து எர்ணாகுளத்துக்கு போகிற பஸ்ஸோட டைமிங்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க. நம்ம உள்ளே போகும்போதே நல்ல அழகான ஒரு ஃபால்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இதாங்க நம்ம வண்டர்லாவோட மெயின் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து தான் நம்ம டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு நம்ம நேராக உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வந்து நைலான் ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அதே மாதிரி காட்டன் ட்ரெஸ் எதுவுமே போடக்கூடாது. டிக்கெட் நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இங்கே வந்து எடுத்திங்கன்னா சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்திங்கன்னா 1689 ரூபா சம்திங் ஆகுது. நம்ம வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வண்டர்லாவில் ஃப்ரீ டிக்கெட் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களோட பிறந்த நாள், அதாவது ஜனவரி மாதம் உங்களோட பிறந்த நாளாக இருந்தால் அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா என்றைக்கு வேணாலும் வரலாம். எல்லா மாதமும் பிறந்த நாள் இருக்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு ஆளுக்கும் டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கு டிக்கெட்டு ஃப்ரீ, உங்கள் கூட உள்ள ஆளுக்கு நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அவங்களே உங்கள் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்பி வச்சுருவாங்க. உள்ளே வரும்போதே நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லுவாங்க. சேலை, சுடிதார் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. நீங்கள் கரெக்டாக டைமிங்க்கு இங்கே வரணும். கரெக்டாக 10:30க்கு உங்களுக்கு டிக்கெட் செக்கிங் பண்ணிடுவாங்க. டிக்கெட் செக்கிங் பண்ணிவிட்டு நம்ம நேரம் உள்ளே போகிறோம். ஏன்னா டைம் கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நம்ம இருக்கிற ரைடெல்லாம் ஏறணும். ഓക്കെ, താങ്ക് യു. പേരെന്താ? അപ്പു കൊട്ട. ഞങ്ങൾ കൊല്ലത്തുനിന്ന് വരും. ഓക്കെ, ഹായ്, ഗുഡ് മോർണിംഗ്. പേരെന്താ? பப்பு. ஓகே, நம்ம அப்படி வண்டர்லாக்குள்ளே என்டர் பண்ணிட்டாங்க. டிக்கெட்லாம் செக்கிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இனி நேரம் நமக்கு போய் பேக் வைக்கிறதுக்கு வேண்டி டிக்கெட் எடுக்கணும். அது வெளியே இருந்து எடுக்கல, அது உள்ளே போய் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஃபஸ்ட் டைமாக வண்டர்லா வர்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருக்குது. உள்ளே வரும்போதே உங்களுக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குது. உள்ளே ஷாப்பிங்லாம் பண்ணலாம். வண்டியில் வர்றவங்களாக இருந்தால் உங்கள் பேகெல்லாம் உங்கள் வண்டியிலே வச்சுட்டு வர்றதா நல்லது. ஏன்னா இங்கே ஒரு லாக்கர் கொடுப்பாங்க. அந்த லாக்கருக்கு வந்து 400 ரூபா, 100 ரூபா வந்து போகும்போது தருவாங்க. வேறு ஷாப்பிங்க்கு பார்க்கும்போது லோக்கல்லாம் தரப்போம். இதுதான் நம்மளோட சாவி. ட்ரெஸ் சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் அடுத்த ரைட்ஸுக்கு இறங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி போட்டுருக்குறாங்க. சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு கண்ணாடிலாம் போட்டு அப்படியே ஹீரோ பண்ணி நிற்கிறான்.
வண்டர்லா பற்றி சொல்லணும் அப்படின்னா கேரளாவிலே ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். கடந்த 25 வருஷமாக ரொம்ப மக்கள் வந்து போகிற ஒரு இடம்னு கூட சொல்லலாம். நீங்கள் இங்கே எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்ணாகுளத்துலேருந்து பள்ளிக்கரை அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த வண்டர்லா இருக்குது. பஸ்ஸுலேயோ அதே மாதிரி ட்ரெயின்லேயோ வர்றவங்க எர்ணாகுளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டர்லாவுக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வண்டர்லா வந்திருக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைமு, என்னோடய ஃப்ரெண்டும் ஃபஸ்ட் டைம் தான். ஃபஸ்ட் டைம் தானே? ஃபஸ்ட் டைம் தானே. ஆமாம். இனி 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எந்த ரைடுக்கு போகிறோம் அப்படின்னு தெரியல. நாங்கள் எல்லோரும் போவாங்க, அவங்க கூட நம்மளும் போவோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து வண்டர்லாவில் இருக்கிற ரைட்ஸோட ஒரு மேப்பு. இதை பார்த்துட்டு நம்ம இருக்கிற எல்லா ரைட்ஸுக்கும் போகலாம். அதோட கூகுள் மேப் மாதிரி உங்களுக்கு ரூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எத்தனை ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த போர்டில் போட்டிருப்பாங்க. நீங்களும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிமேல் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஒன்றுமே கேட்கல. நீங்கள் வண்டர்லாக்குள்ளே ரைடுக்கு ஏற போகும்போது உங்கள் ஃபோனு அதே மாதிரி பைசா ஜுவல்லர்ஸு எதுவுமே நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ரைடில் ஏறும்போது அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப. உள்ளேயே உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கிடைக்கும், வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு எதில் ஏற போகிறோம்? இதில் ஏறுவோம். ஃபஸ்ட்டு ரைட்ஸ் எல்லாம் வரணும், எல்லோரும் அலப்பி விட்டுருக்காங்க. எந்த ஊர்? அவங்க தர்மபுரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் டைமாக ரைடில் ஏற போகிறது ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரைட்லலாம் ஏறதே கிடையாது. ஒரு யானையை பார்த்தீங்கன்னா பார்த்த ரைடு இது நம்ம அடுத்து இதில் ஏறணும். இது வந்து நல்ல க்யூவாக நிற்கி.
பைசா ஃபோன் எதுவுமே எடுக்கலை அப்படின்னா இங்கே நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நம்ம கவுண்டரில் வரும்போதே நமக்கு ஒரு லாக்கர் கீ வாட்ச் கொடுப்பாங்க. அந்த வாட்சிலேயே நமக்கு இபே பைசா ஆட் பண்ணலாம். 2000 ரூபாய் 1000 ரூபாய் எவ்வளோ வேணாலும் நம்ம கொடுத்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கடைகளெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆட் பண்ண பைசா வந்து போய்கிட்டே இருக்கும். பாக்கி இருக்கிற பைசா உங்களுக்கு போகும்போது ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட் அட்வென்ச்சருக்கு வேண்டி தயாராக இருக்கிறோம். பாருங்க, ஆய்வரடே ஆய்வரா ஃப்ரெண்டு எப்படி வர எப்படி இருந்துச்சு? எங்கே ரெண்டாயிரம் இங்கே வந்து உங்களுக்கு அழகழகான கலர் ஃபிஷ் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து மைண்டை ரிலாக்ஸாக மீன் கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே வந்து டைம் போகிறதே தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரைட்லையும் ஏறுறதுக்கு டைமே கிடைக்காது. கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளால் அவ்வளோவா ஏற முடியாது. அதுக்காக நீங்கள் வந்து ஃபாஸ்டாக் டிக்கெட் வேணால் எடுக்கலாம். அது வந்து டபுள் சார்ஜுன்னு நினைக்கிறேன். 1200 2000 சம்திங் வரும். அது எடுக்கிறவங்க எடுத்து வரலாம். அதுன்னா க்யூ நிற்க வேண்டிய தேவையில்லை. ஃபாஸ்டாக் டிக்கெட் எடுக்கும்போது நம்மளை நேராக உள்ளே அனுப்பி விட்ருவாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் நான் எல்லா ரைட்ஸோட வீடியோவும் நான் காட்டிடுறேன்.
ஸ்பேஸ் கன். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குள்ளது. இங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க இல்லை, அதனால் இதெல்லாம் சும்மா கிடக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்குள்ளது. நம்மள இது வந்து 360 ஃபுல்லாக மேலே போயிட்டு பையாக தான் சுற்றும். மேலே போய் பையா அப்படியே சுற்றி சுற்றி கீழே வரும். இதில் நம்ம ஏறுவோம். நம்ம ஏறி மேலே உள்ள காட்சியெல்லாம் அங்கே அவங்களுக்கு காட்டலான்னு நினைக்கிறேன். டே ஹாய் வர ஹாய் ஹாய் ஹாய். அடுத்த அட்வென்ச்சருக்கு போக போகிறோம். போய் 360 டிகிரி ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம் உங்களுக்கு. பாருங்க, இந்த வண்டர்லாவை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்க எவ்வளோ ஹைட்டாக இருக்கு போகிறோம். இதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். வேறு லெவலில் இருந்துச்சுல. கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து பாருங்கள். சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. வந்தீங்கன்னா 2 மணிக்கு ஒர்க்கு கூட இருந்து ஒரு நாள் எடுக்கலாம். எல்லாத்துலேயும் நல்ல கூட்டமாக இருக்குது. இதுலலாம் ஆளே இல்லை. சின்ன பிள்ளையெல்லாம் வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்குது.
ஹாய். ஐயோ வயிறெல்லாம் வலிக்குது. இனி நம்ம நேராக இங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. இங்கே ஏற முடியுமான்னு பார்ப்போம். கூல் வாட்டர், நார்மல் வாட்டர்லாம் கிடைக்கும். இந்த ரைடு வந்து இல்லாமல் போயிட்டு, இது இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது, அதனால் இல்லைன்னு நினைக்கிறேன். பாருங்க சூப்பராக இருக்கும். இருக்கிறதுல இது ஒன்று தான் நல்ல அருமையான ரைடு. ஆனால் இது இல்லாமல் போயிட்டு. அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம போகிற இந்த இடத்துக்கு இங்கே வர டூரிஸ்ட் யாருமே அதிகமாக போகாத ஒரு இடம். எல்லாருக்கும் தெரியும், வண்டர்லாவில் இருக்கிற அந்த கிளாக் ஒரு பில்டிங் மேலே ராட்னம்லாம் இருக்கும்ல, அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கேருந்து பார்க்குற அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறது. வாவ் மேன், இது வேறு லெவல். கண்டிப்பாக பாருங்களேன், மேலேருந்து நம்ம வந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்கள் எப்படி. வா சூப்பர். நம்ம ஃப்ரெண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டான் பாருங்க. இனி நம்ம அடுத்து வந்து அந்த வாட்டர் இதில் ஏற போகிறோம். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோலாம் பார்க்க முடியும்.
வந்த ரைட்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ரைடு மாத்திரம் இல்லாமல் போயிட்டு சூப்பராக இருக்கும். எங்களை உள்ளே போட்டுட்டு அவங்க கூட்டிட்டாங்க. அதனால் இப்போ யார் நாங்கள் இறங்கணும்னு நினச்சா கூட இறங்க முடியாது. மேலே இருந்த ஒரு காட்சியை பார்ப்போம். இதுதான் இருக்கிறதுலே டாப்பு. இங்கேருந்து ஒரு காட்சிகளை நம்ம பார்ப்போம். வேறு லெவல், வேறு லெவல். இந்த கடைசி காட்சியை பார்த்துட்டு நம்மளோட வீடியோவை எண்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. செகண்ட் பார்ட் வீடியோ இதுக்கு பின்னாடி வருது, கண்டிப்பாக அதையும் பாருங்கள்.